வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம். இ வரிசை வரை உள்ள எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களுடைய கடைசி லெசன் இது. இந்த லெசன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம இ வரிசை எழுத்துக்களை பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இந்த லெசன் கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டு அடுத்து இ வரிசை எழுத்துக்களை பார்க்கலாம். நான் 2 தடவை படிக்கிற ஒரு வார்த்தையும் கேளுங்க, அதே மாதிரி நீங்களும் 2 தடவை எழுத்து கூட்டி படிங்க. ஆரம்பிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் இ அந்த சவுண்டில் தான் படிக்கணும். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வி அப்படின்னு படிச்சுட்டு சாவி அப்படின்றத சொல்லிடுறீங்க. அப்போ என்னன்னா இந்த எழுத்தை தனியா படிக்கும்போது நீங்க ஈ வரிசையோட படிக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலர் மட்டும். அதனால சரி பண்ணிடணும் இந்த இடத்துல. இது உங்களுக்கு அடுத்த லெசன்ல புரியும். நான் ஈ வரிசையும் கலந்து கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு இந்த உச்சரிப்பு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். முதல் வார்த்தை சாவி. சாவி 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 சொல்லுங்க. சாவி அப்படின்னா கீ. அப்போ ஏதோ ஒரு பூட்டோடைய கீ. பூட்டு அப்படின்றத விட ஏதாவது ஒரு லாக் இருக்கு அப்படின்னா அதுக்கான கீ அப்படின்றது அர்த்தம். அப்போ வண்டி சாவி, பீரோ சாவி, அதுக்கப்புறம் வேற என்னென்ன சாவி இருக்கு, லாக்கருக்கான சாவி, இந்த மாதிரி பலவிதமான சாவிகள். 2 கிழவி. கிழவி 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 சொல்லுங்க. கிழவி அப்படின்னா ஓல்டு உமன், பாட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களதான் நம்ம கிழவி அப்படின்னு செல்லமா கூப்பிடக்கூடிய பெயர் அது. 3 வானவில். வானவில் 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 சொல்லுங்க. வானவில் அப்படின்னா ரெயின்போ. நல்லா மழை பெஞ்சு விட்ட உடனே வெயில் காஞ்சிச்சுன்னா அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ நமக்கு ஃபார்ம் ஆகும். வானவில் நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அதில் 7 கலருமே அதில் தெரிகிற மாதிரி இருக்கும். 4 கிளி. கிளி 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 சொல்லுங்க. கிளி அப்படின்னா பேரட். இந்த பேர்டுக்கு கிளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளி பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மாதிரி பேசக்கூடிய தன்மை வாய்ந்தது. இதுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னா என்ன ஆகும், மனிதர்கள் பேசுற மாதிரியே இந்த கிளியும் பேசும். சிலர்லாம் சொல்லுவாங்க கிளிப்பிள்ளை கிளி பேச்சு அப்படின்னு, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள அந்த மாதிரியும் சொல்லுவோம். 5 பப்பாளி. பப்பாளி 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 சொல்லுங்க. பப்பாளி அப்படின்னா இங்கிலீஷ்ல பப்பாயா அப்படின்னு சொல்லுவோம். பப்பாயா ஃப்ரூட், பப்பாளி பழம். இந்த பப்பாளியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பழுத்ததுக்கு அப்புறமா சாப்பிட்றத விட லேசா அந்த எல்லோ ஷேடோ வரும். ஃபுல்லா பழுத்து இருக்காது, ஒரு ராவாக தான் இருக்கும். ரானா பழுக்காம கொஞ்சம் பாதி அளவுக்கு பழுத்த மாதிரி. அந்த சமயத்துல பறிச்சுட்டு தோலை சீவிட்டு கடிச்சு சாப்பிட்டோம்னா நல்லா முறுமுறுன்னு ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, பப்பாளி நிறைய உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலா. அது ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே பிடிக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். 6 தக்காளி. தக்காளி 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 சொல்லுங்க. தக்காளி அப்படின்னா டொமேட்டோ. ஆக்சுவலாக இந்த தக்காளின்றது ஃப்ரூட்டு தான். அது சில ரீசனால அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வெஜிடபிளாக மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா. ரைட். இப்போ இந்த தக்காளின்றது ஒரு கதை ஒன்று சொன்னாங்க, ஏதோ டேக்ஸ்க்காக. ஏன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால்
இந்த தக்காளியை வந்து வெஜிடபிளில் சேர்த்துட்டு அந்த டேக்ஸ் குறைக்கிறதுக்காக என்னவோ ரீசன் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது கரெக்டாக எனக்கு தெரியல. ஓகே. 7 மி இன் வி சி ரி மின் விசிறி. மி இன் வி சி ரி மின் விசிறி. சொல்லுங்க. மின் விசிறி அப்படின்னா ஃபேன். இந்த இடத்துல மின் அப்படின்னா மின்சாரம். மின்சாரம்னா கரண்ட்டு. எலக்ட்ரிக் ஃபேன் அப்படின்ற மாதிரி வரும். நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா ஃபேன் அப்படின்னு சொல்லிடுவோம். 8 ப இன் ட்ரி பன்றி. ப இன் ட்ரி பன்றி. சொல்லுங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த ரீன்ற உச்சரிப்பு ட்ரீ அப்படின்னு வரும். பன்றி. சொல்லுங்க. பன்றி அப்படின்னா பிக். இந்த அனிமலுக்கு பன்றின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பிக். அடுத்து ப நி இக் க இக் டி பனிக்கட்டி. ப நி இக் க இக் டி பனிக்கட்டி. சொல்லுங்க. பனிக்கட்டி அப்படின்னா ஸ்னோபால். ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பனியே பொழியும். இப்போ நம்ம ஊரில் மழை பெய்கிற மாதிரி சில நாடுகளில் பனி பொழியும். அதுக்கு பேர் தான் இந்த ஸ்னோபால், பனிக்கட்டி அப்படின்னு சொல்லுவோம். 10 வி மா நி விமானி. வி மா நி விமானி. சொல்லுங்க. விமானி அப்படின்னா பைலட். விமானத்தை ஓட்டக்கூடியவங்க விமானி அப்படின்னு பொருள் வரும். இப்போ வந்து 2 வீலர் கார்லாம் ஓட்டுறவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி விமானத்தை ஓட்டுறவங்கள விமானி, பைலட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கான ரீடிங் டெஸ்ட்டு. நீங்கள் எனக்கு 2 வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும். எழுத்து கூட்டி படித்தோம், வார்த்தைகளாக படித்தோம். முதல் எழுத்து கூட்டி படிக்கிறது எப்படின்னு ஒரு தடவை படித்து காமிக்கிற கவனிங்க. சா வி, சாவி. அந்த இ வரிசையில படிக்கு, அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. கி ழ வி கிழவி. வா ந வி இல் வானவில். கி லி கிளி. ப இப் பா லி பப்பாளி. த இக் கா லி தக்காளி. மி இன் வி சி ரி மின் விசிறி. ப இன் ட்ரி பன்றி. ப நி இக் க இக் டி பனிக்கட்டி. வி மா நி விமானி. செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளா. சாவி, கிழவி, வானவில், கிளி, பப்பாளி, தக்காளி, மின்விசிறி, பன்றி, பனிக்கட்டி, விமானி. எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.